எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எந்த தலைவர்களை சந்தித்தாலும் உடனே தன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட அழைப்பார். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் அவர் எம்ஜிஆரின் வீட்டுக்கு கடைசி வரையும் வரவே இல்லை. ஒருமுறை சிவாஜி மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்த மனிதர் கீழே சேரில் மக்களாக உட்கார்ந்திருந்தார். இதை பார்த்த எம்ஜிஆர் எழுந்து சென்று, நானும் எத்தனை நாளாக உங்களை சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன், விருந்து சாப்பிடத்தான் அழைக்கிறேன், வருவது நாள் ஆகிவிட்டது என்று நேரடியாக கேட்டார். அதற்கு அந்த மனிதர் புன்னகையுடன், எம்ஜிஆர் அவர்களே, உங்கள் வீட்டில் சாப்பாடு பற்றி நான் கேட்டிருக்கேன், அறுசுவை உணவுடன் தடப்படலா இருக்கும் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஒரே வேளை சாப்பிட கூட இல்லாமல் சுவையான சாப்பாட்டை வாழ்க்கையில் ஒரு தரமாவது சாப்பிட வேண்டும் என்று பல மக்கள் ஏங்கி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது என்னால மட்டும் அந்த விருந்தை நிம்மதியாக சாப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் இந்த நிலை மாறினால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கடைசி வரையும் அவர் சொன்ன நிலை தமிழ்நாட்டில் மாறவில்லை. அவர் தன் வாழ்நாளில் சுவையான சாப்பாடு என்பதையே சாப்பிடாமலே இறந்துவிட்டார். அந்த மனிதர் யார் தெரியுமா? மக்கள் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு அரசன் மீண்டும் வருவானா என்று. அவர் அன்றைய முதலமைச்சர் காமராஜர்.